யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட். கார் நம்பர் ஃபேன்சி நம்பராக இருக்கலாமா சார்? என்ன ஆனாலும் சரி சார், எவ்வளோ கொடுத்தாலும் சரி சார், ஃபேன்சி நம்பர் தான் என் காருக்கு வேணும். அதுதான் என்னுடைய எய்ம் சார். ஃபேன்சி நம்பர் தான் நான் வச்சு ஆகணும் சார். காசை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லை சார், ஃபேன்சி நம்பர் வச்சாகும் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது கவர்மெண்ட் நம்பர் சார், இது வாங்கிக்கலாம் சார், ஆனால் 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க சார், 3 லட்சம் ஆகுன்றாங்க சார், 1.5 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க சார். இருந்தாலும் பரவாயில்ல சார், எனக்கு பிடிச்சிச்சு, நான் வாங்குகிறேன் சார். இப்படியெல்லாம் பண்ணலாமா? இந்த மாதிரியெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் லக்குக்கும் நீங்கள் எடுக்கிற நம்பருக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அட்ராக்ஷனை பார்க்குறீங்க, புரியுதுங்களா? அட்ராக்ஷன் எல்லா நேரத்துலையும் நமக்கு லக்காக இருக்குன்னு சொல்லவே முடியாது. புத்திசாலித்தனமாக உங்களுக்கு லக்கான நம்பர் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அட்ராக்ஷன். உங்களுக்கு எது லக்கான நம்பரோ அதை எடுக்கணும். சரி, ஃபேன்சி நம்பர் எடுக்கலாமா? இது அவங்க விருப்பமான விஷயம்தான், அதில் யாருமே குறுக்கிட முடியாது. விருப்பமான விஷயம்தான், யாரும் குறுக்கிட முடியாது. ஆனால் அந்த ஃபேன்சி நம்பர் எடுக்கும் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஃபேன்சி நம்பர் எடுத்து உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்குற காசுன்றது சொன்ன ஒரு 5,000 10,000 கிடையாது. அதெல்லாம் லட்சங்கள் போட்டு நீங்கள் ஃபேன்சி நம்பர் வாங்குறீங்க. வாங்கி அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய உபயோகத்தை கொடுக்கும் அப்படின்லாம் நம்பவே எல்லாம் முடியாது. அப்படி நம்பிக்கையும் இருக்க முடியாது, அது கன்ஃபார்மும் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லக்கான நம்பரை, ஃபேன்சி நம்பர் லக்கை கொடுக்கணும்னு எதாவது இருக்கா சார்? இல்லை. 7 3 21 4 28 8 1 நம்பர் வருது, எல்லாத்துக்கும் லக்கை கொடுத்துருமா? கொடுக்காது. 4 5 எல்லாத்துக்கும் லக்க கொடுத்துருமா? கொடுக்காது. 9ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாம் இருந்ததுன்னா வீழ்ச்சி தான் கொடுக்குது. 4 6 லக்க கொடுத்துருமா? கொடுக்காது. ஏன்னா 24ஆம் நம்பர் 6 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுத்துரும். இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று ஆகாமலே தான் இருக்குது. அதனால் ஃபேன்சி நம்பர் அப்படின்றது பார்வைக்கு மட்டும்தான் அழகாக இருக்குமே தவிர அது ஒரு பயணத்துக்கு அழகாக இருக்காது. ஒரு கார் போன்ற விஷயங்கள் நம்ம மனிதர்களுக்கு அது செட் ஆகாது. சரி, ஃபேன்சி நம்பர் கரெக்டான முறையில் அமைக்கலாம் இல்லையா சார்? எனக்கு பொருந்தி வந்தால் நான் வாங்கலாமா கூடாதா சார்னா? நிச்சயமாக நீங்கள் பொருந்தி வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஃபேன்சி நம்பர். ஆனால் அவ்வளோ காசை கொடுத்து அப்படியெல்லாம் பொருத்தணுமா அப்படின்னு யோசிச்சுக்கங்க. ஒருவேளை நான் அதுக்கெல்லாம் எனக்கு முடியும் சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த உங்களுக்கு பொருந்தி வந்தால் ஃபேன்சி நம்பர் பொருந்தி அதுக்கு சரியான முறையில் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், புரியுதுங்களா? ஸோ யோசிச்சுக்குங்க. ஃபேன்சி நம்பர் தான் லக்கான நம்பர் அப்படின்றது ஒரு காலத்துலேயும் நினைக்காதீங்க. காரில் ஏஞ்சல் நம்பர் கூட நீங்கள் கரெக்டான முறையில் வாங்கலாம், ஆனால் அதுவும் உங்களுக்கு ஒத்து வந்தால் தான் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் காருக்கு லக்கான நம்பர் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை, ராசி நட்சத்திரத்தெல்லாம் ஆய்வு செய்து உங்களுடைய நியூமராலஜி லக்கி நம்பர் என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய விதியன், உங்களுடைய சூட்சுமன், இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு கார் லக்கி நம்பரை நான் வகுத்து கொடுக்க தயாராக இருக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கார் நம்பரை லக்கான நம்பரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.